வணக்கம் மக்களே. ஹாய் மக்களே. எஜமான் எஜமான் ஃபிஷ் லைஃப்ல இருந்து நம்ம போட்டு கரையிலேருந்து வர கடலுக்கு போகும்போது நம்மள்ட்ட எந்த மீன் இல்லாமல் இல்லாமல் இருக்கும். நம்ம அதனால நம்ம சின்ன சின்ன மீன்களை கரையிலேருந்து சின்ன சின்ன பொடி மீன்களை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து போட்டில் சமைச்சு என்னென்ன சாப்பிட்றதுக்காண்டி மீன்களுக்கு கொண்டு வந்தோம். சின்ன முரல், அதில் என்னென்ன மீன் இருந்துச்சுன்னா சூடை, சாலை, சின்ன முரல், பொடி மீன்கள்லாம் மறுபடி சேர்ந்து கிடக்கு. சுண்டு பொடின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் எல்லாமே செவுல கிடந்துச்சு. சுரண்டி அது அழகா எல்லாத்தையும் வெட்டி, எடுத்து இதை ஒவ்வொன்றா நம்ம செவுல பொரிச்சும் சுரண்டி குழம்பும் வச்சு அழகாக சாப்பிட போறோம். வெட்டி அது அது எப்படி பண்ண போட்டு போறோம்னு இந்த வீடியோல அதை நம்ம பாருங்க. கழுவி அழகா எடுத்து வெட்டி, அதில் குடல்லாம் அழகா இருக்கும். அந்த குடலெல்லாம் எடுத்துட்டு குடல்கள் ஒவ்வொரு அந்த மீனையும் எல்லாத்தையுமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு அழகாக அலசி அழகா எடுத்துக்கணும். எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை இதை சமைச்சு அழகா சாப்பிட போகும்போது இருந்த எவ்வளோ அழகா டேஸ்ட்டாக இருக்கும் வேற பாருங்க. லெவல். அவ்வளோ பெரிய அருமையா மீன்களை விட இருந்துச்சு. எப்பவுமே இந்த மீன் சின்ன நம்ம மீன்களுக்கு சாப்பிட்டு தான் போகும்போது அந்த நீங்க டேஸ்ட்டுன்றது வந்து நீங்களே அதை அதிகமாகவே இருக்கும். பார்ப்பீங்க. அது எப்படி அது வந்து அதை இருந்துச்சுன்னு. சாப்பிட்டு நம்ம பட்டவங்களுக்கு அதை தான் கழுவி தெரியும். நல்லா நம்ம வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். ராமேஸ்வரம் ஏன்னா தான் அதில் நம்மளுக்கு சின்ன ஊரு. சின்ன அதனால நம்ம கொழுப்பு மாதிரி சின்ன உள்ளதெல்லாம் வயசுலேருந்தே இருக்கும். மீன்கள் சாப்பிட்டு அதனால வந்ததால நம்ம நல்லா அலசி கறியெல்லாம் நம்ம வீட்டில் எடுத்துக்கணும். அதிகமாக எடுக்க மாட்டோம். எடுத்துக்கிட்டு மீன் தான். அந்த மீன்லாம் இது நம்மளுக்கு சாப்பாடு இறங்காது. அப்படித்தான் நம்ம இருக்கும். அந்த மீன் அந்த மசாலாப்பொடி விரவி அழகாக பொரிச்செடுக்கும்போது எவ்வளோ முறுமுறுன்னு இருந்துச்சுன்னா அவ்வளோ முறுமுறு இருந்துச்சு. நம்மளுக்கே என்னடா ஹோட்டலில் கூட இப்படி இருக்காது. நம்ம வீட்டில் கூட இப்படி சாப்பிட முடியாது. உண்மைக்குமே சொல்கிறேன். கடலுக்கு போகிற ஆட்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கடலில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு அதில் சாப்பிட்டவங்கள கேட்டு பாருங்க. நம்ம வீட்டில் போய் நம்ம நீ வைக்கிற சாப்பாடுலாம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அடுத்த வேளை சாப்பாடு தரமாட்டாங்க. அதனால நம்ம வீட்டில் அப்படி சொல்கிறது கிடையாது. அதுக்கு இடையில நம்ம மீனை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு இடையில குழம்பு வச்சு முடிச்சுட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வேலை இருந்தனால நம்ம வேலை பார்க்க போயிட்டோம். அந்த குழம்பு வச்சு வீடியோவே எடுக்க முடியல. அந்த குழம்பு கரண்டியில் எப்படி ஒட்டுதுன்னு பார்த்தீங்களா மசாலா பொடியோட. இப்படிலாம் வீட்டில் ஒட்டாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீனை எடுத்து அதை பாருங்கள். அந்த மீனை பார்த்தீங்களா முறுமுறுன்னு எல்லாமே அந்த அந்த மீன்கள் எல்லாமே நம்ம வந்து அப்படியே வாயில் எச்சி ஊறுது. அப்படி எச்சி ஊறி அப்படியே அதை தின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் திங்க போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியாது. அந்த நான் சொல்கிற விதத்தில் தான் உங்களுக்கு தெரியும். அந்த இப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு. நம்ம மீன்களெல்லாம் அப்படி ஒவ்வொன்றா திங்க போகும்போது சாப்பாடு இவ்வளவு நம்ம சாப்பிட்லாமா? ஒரு கோப்பை அடிக்கிறதுக்குள்ள 2 கோப்பை அடித்தேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மீன். அந்த மீனை உடச்சி கட்டும்போது பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அவ்வளவு ருசியாக இருந்துச்சு அந்த மீன். மீன் உள்ளக்க கொழுத்து போய் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே செனை வச்ச மீன்களோட கொழுத்த மீன்கள் தான் டேஸ்ட்டு வந்து அதிகமாகவே இருக்கும். நல்லாவும் இருக்கும். அந்த குழம்பையும் அந்த மீனையும் வச்சு விரவி சாப்பிட போகும்போது அவ்வளவு ருசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ்.